கிழக்கு பார்த்த மாதிரியான 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1410 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற 3 BHK லக்ஸுரி வில்லாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தோன்னா சிம்பிளாகவும் எலகண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே பிளான்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சன், மேலே 2 மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, ஆனால் மெயின் டோரை வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி 30 ஃபீட் வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்ல இருந்து நம்ம உள்ள போர்ட்டிகோக்கு என்ட்ரானோம் அப்படின்னா 11க்கு 20 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லென்த்தியான கார் நிறுத்தணும் அப்படின்னாலும் நம்ம நிறுத்திக்கலாம். அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி சூப்பராக வந்து பிளான் பண்ணி ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி அதில் நிறைய ஸ்பாட்லைட்ஸு, ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. தென் உள்ளே வந்த உடனேயே இந்த பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செக்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு 5000 லிட்டர் தொட்டியும், அங்கே வந்து உப்பு தண்ணிக்கு ஒரு 5000 லிட்டர் தொட்டியும் கொடுத்துருக்காங்க. தென் நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் உள்ள வரைக்கும் எடுத்திருக்காங்க. இனி டேக்ஸ் போட்டால் நமக்கு வந்துருங்க. இந்த இடத்துல வந்து காமனாக கொடுத்துட்டாங்க. இந்த 2 வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே பில்டரோடது. ஸோ இடத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது 2 பேரும் காமனாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த இடம் விட்டுருக்காங்க. இங்கே இது வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சுருக்காங்க. சைடில் கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான தேக்கு மரத்தில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா 16க்கு 16 சைஸில் ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியாங்க. அப்படியே உள்ளே என்ட்ரான உடனேயே மல்டிமீடியா டிவி வால்யூம் வித் ஸ்டோரேஜஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஷோகேஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஷோகேஸ் யூனிட் தனியாகவே கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி, அதாவது போர்ட்டிகோ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே அந்த பக்கம், அதாவது வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ரைட் சைடில் சின்ன பேசேஜ் ஏரியா மாதிரி வந்து இந்த பக்கம் பெட்ரூமு, இந்த பக்கம் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 8க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லி மாடுலர் கிச்சனுங்க. ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. பேஸ் யூனிட்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு பஞ்சம் இல்லை. கிரானைட்லேயே வந்து கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சத்துக்கு மேற்கு பக்கமாக ஒரு விண்டோவும் கிழக்கு பக்கமாக ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேம் 8க்கு 10 சைஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோரிங் எல்லாமே வீடு ஃபுல்லாக ஒரே ஃப்ளோரிங் தாங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு இருந்து தாராளமாக நமக்கு வெளிச்சம் வர மாதிரி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் நமக்கு செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸு, அதர்வைஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹால்லையே கிழக்கு பக்கமாக இந்த உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து இந்த பக்கம் நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்படியோ நம்ம வந்து ஹேண்ட் ரெயில்ஸ்க்கெல்லாம் ஏதாவது இங்கே ஃபிட் பண்ணணும்ல, அது இந்த இடம் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு பேனலிங் ஒர்க், அதுலேயே வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தோன்னா ஸ்டேர் கேஸு, இந்த இடத்துலையும் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வெளிச்சம் உள்ளே வர மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்து 2 சைட்லேயும் 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மேலே ஃபால் சீலிங்க்கு சிம்பிளாக ஜாமெட்ரிக்கல் டிசைன் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் நல்ல விண்டோ வெளிச்சம் வர மாதிரி 2 சைட்லேயும் 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு ஷோகேஸ் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுலேயும் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தாங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே அதே அளவு தான், பட் அது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம். இதுலேயுமே மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஃபுல்லாக 3 டோர்ஸ் இருக்கிற மாதிரியான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. ஒன் சைட் வாலில் வந்துட்டு விண்டோ, நல்ல வெளிச்சம் வர மாதிரி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பெட்ரூமில் மட்டும் அட்டாச்சு டாய்லெட்டாக கொடுக்காம உங்களுக்கு பேசேஜ் ஏரியாவில் வெளியில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 பெட்ரூமுங்க. 2 பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டும், ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் வெளியில் காமனாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு தான். ஸோ இங்கேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா. ஸோ நல்லா அழகாக நீட்டாக இருக்குது.
இந்த இடத்துல வந்து மேலே போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. இங்கேருந்து பார்த்தா ஏரியா வியூ உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சு. வெரி ஃபியூ சைட்ஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஃபுல்லாக அவங்கவுங்க வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஸ்டார் கேஸுங்க மேலே போகிறதுக்கு. ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே துவைக்கிறதுக்கான கல், நல்ல தண்ணிக்கு, உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வந்து ஓவர் ஹெட் டேங்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் துடிலூர் ஏரியாவுக்கு பக்கத்துலங்க. தொப்பம்பட்டி அந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக கிழக்கு பார்த்த மாதிரியான 2 சென்ட் 1410 ஸ்கொயர் ஃபீட்டில் G+1 மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 3 BHK லக்ஸரி இண்டிபெண்டன்ட் வில்லா. டோட்டல் ப்ரைஸ் 65 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் நேரில் வந்து பேசினா தாராளமாக நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, நேரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணிவிட்டு வாங்க வீட்டை பாருங்கள்.